வணக்கம் டீச்சர்ஸ். இது ஸ்ரீ பாலாஜி கந்தசாமி. இதில் பாருங்கள், இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டெஸ்ட் டெய்லி டெஸ்ட்டில் வரலாறு 6 to 10க்குள்ளேருந்து பேரரசுகளின் காலம் குப்தர் வர்த்தனர் டு டெல்லி சுல்தானி பேரரசு வரைக்கும் 25 கேள்விகள். முதல் கேள்வி பாருங்கள். இந்தியாவின் பண்டைய மகத பேரரசில், அதாவது இன்றைய பீகார், இருந்த மிகப்பெரிய பௌத்த மடாலயம் எது? பௌத்த மடாலயம். ஆன்சர் பாருங்கள், சி ஆன்சர், நாலந்தா. இது பார்த்திங்கன்னா பாட்னாவுக்கு பக்கத்தில் சுமார் 95 கிலோமீட்டர் தூரத்தில் பீகார் ஷெரீப் நகரத்துக்கு பக்கத்தில் இருக்குது. ரெண்டாவது, ரோமாபுரி மற்றும் கான்ஸ்டாண்டினோபிளை அச்சுறுத்தலுக்குள் அடக்கிய நாடோடி பழங்குடியினர் யார்? ஆன்சர் பாருங்கள், பி ஆன்சர், ஹூனர்கள். மத்திய ஆசியா வழியாக வந்தவங்க. மூணாவது, கீழ்கண்டவற்றுள் எவரை இரண்டாம் சந்திரகுப்தரின் ஆசிரியர் என கல்வெட்டுகள் குறிப்பிடுகின்றன? அரசியர். இரண்டாம் சந்திரகுப்தரின் அரசியர். அரசியர்னா ராணி. நான் சொல்கிறேங்க, சி ஆன்சர், குபேரனாக துருபசுவாமினி அப்படிங்கிறது. அவங்க ரெண்டு பேருமே இரண்டாம் சந்திரகுப்தருடைய அரசியர் அப்படின்னு சொல்லுவாங்க. நாலாவது, குப்தர்கள் காலத்தில் வளர்ச்சி பெற்ற இலக்கண நூல் எதனை அடிப்படையாக கொண்டது? பி ஆன்சர், பாணினி எழுதிய அஸ்ததியாகி, பதஞ்சலி எழுதிய மகாபாஷ்யம். இப்போ பார்த்தீங்கன்னா வங்காளத்தை சேர்ந்த சந்திரஹோமியா அப்படின்ற பௌத்தறிஞர் பார்த்தீங்கன்னா சந்திர வியாகரணம் அப்படின்ற இலக்கண நூலை எழுதியிருப்பார். அஞ்சாவது, ஆயுர்வேத மருத்துவத்தில் நிபுணராக திகழ்ந்தவர் யார்? ஆன்சர் பாருங்க, பி ஆன்சர், தன்வந்திரி தான். சரகர் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா அவர் ஒரு மருத்துவ அறிவியல் அறிஞர். சுசுருதர் அறுவை சிகிச்சை முறை பற்றி சொன்ன முதல் இந்தியர் இவர். ஆறாவது, ஹர்ஷர் தனது தலைநகரத்தை எதிலிருந்து எதற்கு மாற்றினார்? எங்கிருந்து எங்கு மாற்றினார்? ஆன்சர் பாருங்கள், சி ஆன்சர், தானேஸ்வரம் டு கண்ணோசிக்கு மாற்றிருப்பாங்க. அதாவது அவருடைய சகோதரி ராஜேஸ்வரி நம்முடைய வேண்டுகளுக்காக. ஏழாவது, ஹர்ஷர் எழுதிய நாடக நூல்கள் ஒன்று எது? ஆன்சர் சி ஆன்சர், நாகானந்தா. அது மட்டும் இல்லாமல் ரத்னாவளி, பிரியதர்ஷிகா எல்லாம் அவங்களுக்கு தான். எட்டாவது, 7ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் காஞ்சிபுரத்தை தலைநகராக கொண்டு தென்பகுதியிலே ஆண்டவர்கள் யார்? சி ஆன்சர், பல்லவர்கள் தான். வாதாபி சாளுக்கியர் கேளுங்க. ஒன்பதாவது, இரண்டாம் புலிகேசின் கல்வெட்டு எது? இரண்டாம் புலிகேசின் கல்வெட்டு. ஏன் சார், மண்டகப்பட்டு குகை கல்வெட்டுன்னு சொல்லப்படுது. அதாவது இது மட்டும் கிடையாதுங்க, இவருடைய செப்பேடுகள் பார்த்தீங்கன்னா காசுபடி செப்பேடுகள் இதை பற்றி சொல்லலாம். பல்லருடைய தலைவன் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம். பத்தாவது, முதலாம் நரசிம்மவர்மனின் படைத்தலைவர் யார்? பி ஆன்சர், பரஞ்சோதி. இவருக்கு இன்னொரு பேர் உண்டு, அதாவது சிறு தொண்டர். இந்த 63 நாயன்மார்கள்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதில் ஒருவர் இவர். சிறு தொண்டர் அப்படின்னு அழைக்கப்படுபவர் இவர் தான். 63 நாயன்மார்கள் ஒருவர். 11வது கேள்வி, மாமல்லன் வாதாபி கொண்டான் என்று அழைக்கப்பட்ட பல்லவ மன்னன் யார்? சி ஆன்சர், முதலாம் நரசிம்மவர்மன். அதேமாதிரி முதலாம் மகேந்திரவர்மனுடைய சிறப்பு பெயர்கள் பட்டங்கள் பார்த்திங்கன்னா சங்கனசாதி, மத்தவலாசன், குணபரன், சித்திரகாரப்புலி, விசித்திர சித்தன், இதெல்லாம் முதலாம் மகேந்திரவர்மனுக்கு. சிம்ம விஷ்ணுவுக்கு அவனி சிம்மர். 12வது கேள்வி, பாறை குடைவரை கோவில்கள் யாருடைய பாணியில் உருவானது?
ஆன்சர் பண்ணுங்கள். ஏன் சார் மகேந்திரவர்மன் பாங்க. பாறை குடைவரைனாலே மகேந்திரவர்மன். ஒற்றைக்கல் ரதங்கள் பார்த்திங்கன்னா ஒரே கல்லில் செஞ்ச அந்த ஒற்றைக்கல் ரதங்கள் இதெல்லாம் மாமல்லன் பாணின்னு சொல்லுவாங்க. கட்டுமான கோயில்கள்லாம் ராஜசிம்மன் பாணி, நந்திவர்மன் பாணி இதெல்லாம் சொல்லலாம். 13வது கேள்வி. தென்னிந்திய ஓவியங்கள் குறித்த ஆய்வேடான தட்சண சித்திரம் யாருடைய ஆட்சி காலத்தில் துவக்கப்பட்டது? ஆன்சர் பாருங்கள். ஆன்சர் முதலாம் மகேந்திரவர்மன். தட்சண சித்திரம் சமஸ்கிருத அறிஞர் சொல்லக்கூடிய அவர் காலகட்டத்தில் தண்டின் முதலாம் நரசிம்மவர்மனுடைய அவையை அலங்கரித்தது ஒரு தகவல் உண்டு. அடுத்தது பாருங்கள். 14வது கேள்வி. இசைக்குறிப்புகள் குறித்த கல்வெட்டுகள் காணப்படும் இடங்கள் எவை? இசைக்குறிப்புகள் ஆன்சர் குடுமியான் மலை, திருமயம் அப்படின்னு சொல்லப்படுது. அது புகழ்பெற்ற இசைக்கலைஞர்கள் சொன்னோம்னா அந்த டைமில் ருத்ராஜிரியர் முதலாம் மகேந்திரவர்மன் காலத்தில் வாழ்ந்தவர். 15வது கேள்வி. முதலாம் புலிகேசி வாதாபி மலைக்கோட்டையை கைப்பற்றி ஆண்டியது? ஆன்சர் பொது ஆண்டு 543. அதுக்கப்புறம் கிருஷ்ணா, துங்கபத்ரா இந்த நதிகளுக்கு இடைப்பட்ட பகுதியும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியும் பிடிச்சார் அவர். 16வது கேள்வி. வாதாபியில் உள்ள குகை கோயில்களில் விஷ்ணுவின் எந்தெந்த அவதாரங்களின் சிலைகள் செதுக்கப்பட்டன? சார் வராக, நரசிம்ம, வாமன அப்படின்னு சொல்கிறது. அதாவது பாதி சிங்கம் பாதி மனிதன் ஒன்று. வாமனனை கொல்ல அப்படிங்கிறது பொருளாக சொல்லப்படுது. 17 விருவாட்சா கோயில் யாருடைய ஆணைப்படி கட்டப்பட்டது? சார் லோகமா தேவி அப்படிங்கிறது ஆன்சர். 18 அமோகவர்சர் உருவாக்கிய புதிய தலைநகரம் எது? சார் மானியகட்டா அப்படின்னு சொல்கிறது. தற்போதைய கர்நாடகாவில் இருக்கக்கூடிய மால்கட் அந்த பகுதி தான். 19 எலிபண்டா தீவு என்று பெயரிட்டவர்கள் யார்? சார் போர்த்துகீசியர்கள் தான். அதாவது இந்த தீவில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய யானைகளுடைய உருவத்தை பார்த்ததுனால அவங்க இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. எலிபண்டா மும்பைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தீவு. 20 யாருடைய காலத்தில் செப்பு பட்டயங்கள் கொடை ஆவணங்களாக அதிக அளவில் வெளியிடப்பட்டன? சார் பிற்கால சோழர்கள் அப்படிங்கிறது 10லிருந்து 13ஆம் நூற்றாண்டு வரைக்கும். 21 தாரிக் என்பதன் பொருள் என்ன? ஆன்சர் பாருங்கள். சார் வரலாறு அப்படிங்கிறது. தாஜிக் அப்படிங்கிறது அந்த பாரசீக சொல்லுக்கு சுயசரிதை அப்படின்னு சொல்லப்படுது. தாஜிக் அப்படின்னா. 22 எந்த நூற்றாண்டில் மார்க்கோ போலோ தமிழகத்திற்கு வருகை புரிந்தார்? சார் 13ஆம் நூற்றாண்டு. அதாவது வெனிஸ் நகர பயணி மார்க்கோ போலோ. அது தமிழகத்தில் காயல் இன்றைக்கி தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்க அந்த ஊருக்கு 2 டைம் வந்திருக்கார். 23வது விஜயநகரத்திற்கு 1522ஆம் ஆண்டு வருகை தந்த பயணி யார்? சார் டொமிங்கோ பயஸ் 1522 விஜயநகரம் வந்தார். போர்ச்சுகீசிய பயணிகள். 24 கிபி 712 சிந்து பகுதியை அராபியர் கைப்பற்றிய போது இந்தியாவில் இஸ்லாமியர் காலகட்ட வரலாறு தொடங்காமல் போனதற்கு காரணம் என்ன?
சிஎன் சார் கனோஜி ஆண்ட அரசர்களின் எதிர்ப்பு அப்படின்னு சொல்லப்படுது. அந்த எதிர்ப்பின் காரணமாக 1200 தான், கிபி 1200 தான் இஸ்லாமிய பேரரசு ஸ்டார்ட் ஆகியிருக்கும். 25 பாருங்கள், கீழ்கண்டவற்றில் பிற்கால பாண்டியர் கால கட்டிடக்கலைக்கு சிறந்ததாக, அதாவது சான்றாக திகழும் கோயில் எது? பிஎன் சார் பிள்ளையார்பட்டி, அது திருமயம், குன்றக்குடி, திருச்செந்தூர், கழுகுமலை இதெல்லாம் சொல்லலாம். ஜாகிரபி 6 to 10 கண்டங்களை ஆராய்தல், வட அமெரிக்கா மற்றும் தென் அமெரிக்கா 2 கண்டங்களை ஆராய்தல், ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா மற்றும் அண்டார்டிகாவிலிருந்து ஒரு 25 கேள்விகள். முதல் கேள்வி பாருங்க, ராக்கி மலை தொடர்களின் மலை அடிவாரத்தில் காணப்படும் பெரும் சமவெளியின் மேற்கு பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மேற்கு பகுதி பிஎன் சார் உயர் சமவெளிகள் அப்படிங்கிறது ஆன்சர், ராக்கி மலை தொடர்கள். 27 அபலேசியன் உயர்நில பகுதியில் எந்த கனிம வளங்களுக்கு பெயர் பெற்றவை? சிஎன் சார் நிலக்கரி, இரும்பு, தாமிரம் இது மாதிரி வளங்கள் நிறைந்து இருக்கக்கூடிய இந்த வட அமெரிக்கா பொருளாதாரத்தில் ஒரு முக்கிய பங்காற்றக்கூடிய பகுதியாக அப்பலேஷன் உயர்நில பகுதியில் இருக்குது. 28 வட அமெரிக்காவின் மிக நீளமான ஆறுகள் எவை? பிஎன் சார் மிசிசிபி, மிசௌரி. ரெண்டுமே மோன் பானாவிலிருந்து மெக்சிகோ வரையிற வரைக்கும். 29 பாருங்கள், உலக புகழ் வாய்ந்த கிராண்ட் கேன்யன் எந்த பீடபூமியில் உருவாகியுள்ளது? சிஎன் சார் கொலம்பியா பீடபூமி. கிராண்ட் கேன்யன் அப்படிங்கிறது மிகப்பெரிய பள்ளத்தாக்கு, அதாவது கொலராடோ ஆறு கொலம்பியா பீடபூமியில் உருவாகுது. 30 கிரேட் ஏரிகளில் மிகப்பெரிய ஏரி எது? சிஎன் சார் சுப்பீரியர் ஏரி, கிரேட் லேக்ஸ் அப்படின்னு சொல்கிறது. 5 முக்கியமான ஏரிகள் இருக்குது. 31 பாருங்கள், மத்திய சமவெளியில் காணப்படும் குளிர்காலம் எத்தகையது? பிஎன் சார் உறைபனியோடு கூடிய குளிர்காலம். 32 வடமேற்கு கடற்கரை பகுதியில் பனி உறையாமல் இருப்பதற்கு எது காரணமாகிறது? பிஎன் சார் அலாஸ்கா வெப்ப நீரோட்டம். 33 பார்லி மற்றும் ஓட்ஸ் எந்த வகை பயிர்கள்? பிஎன் சார் மித வெப்பமண்டல பயிர்கள். இது ஐக்கிய அமெரிக்க நாடுகளில் பார்லி விளைவிக்கப்படுதுன்னு சொல்லப்படுது. 34 வட அமெரிக்காவில் பருத்தி எங்கு நன்கு விளைகிறது? பிஎன்ஸ் தெற்கு மற்றும் மேற்கு மாகாணங்களில். அதிகமாக சொல்லணும் அப்படின்னா டெக்சாஸ், கலிபோர்னியா, மிசிசிபி, மெக்சிகோவில் நிறைய விளை. 35 உலகின் மொத்த பால் மற்றும் பால் பொருட்கள் உற்பத்தியில் வட அமெரிக்காவின் பங்கு எவ்வளவு? சிஎன் சார் 25%. 36 மீன்களுக்கு உணவாகக்கூடிய அந்த பிளாங்டன்கள் எனப்படும் கடல் பாசிகளை இப்பகுதிக்கு அதிகம் எடுத்து வருவது எது? பிஎன் சார் லாப்ரடார் குளிர் நீரோட்டம். 37 இரும்பு இயக்கு தொழிலில் முன்னிலை வகிக்கும் நாடுகள் எவை?
சி ஆன்சர் அமெரிக்க ஐக்கிய நாடுகள். 38 உலகின் மொத்த மரக்கூழ் மற்றும் செய்தித்தாள் உற்பத்தியில் டேஸ் சதவீதம் வட அமெரிக்காவில் உற்பத்தி செய்யப்படுகின்றன. சி ஆன்சர் 50%. உலகத்தினுடைய எல்லா வகையான காகிதங்கள் உற்பத்தி அதை ஏற்றுமதி இது கனடா தான் முன்னிலையில் இருக்குது அப்படின்னு ஒரு தகவல். 39 எஸ்கிமோக்கள் பனிக்கட்டிகளை கொண்டு கட்டும் வீடுகளின் பெயர் என்ன? பி ஆன்சர் இக்லூ. 40 வட அமெரிக்காவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் விவசாயம் மற்றும் தொழில்துறை தயாரிப்புகளில் ஒன்று எது? டி ஆன்சர் கோதுமை, வாழைப்பழங்கள், இறைச்சி, விமானம், இதெல்லாம் விமானத்துறை உபகரணங்கள் இதெல்லாம் சொல்லலாம். 41 தென் அமெரிக்காவை வட அமெரிக்காவுடன் இணைக்கும் நிலசந்தி எது? ஆன்சர் பாருங்கள். ஏ ஆன்சர் பனாமா. 42 ஆண்டிஸ் மலைத்தொடர் எத்தனை கிலோமீட்டர் நீளத்திற்கு பசிபிக் கடற்கரைக்கு இணையாக நீண்டுள்ளது? ஆண்டஸ் மலைத்தொடர். ஆன்சர் பாருங்கள். பி ஆன்சர் 6440 கிலோமீட்டர். 41 தென் அமெரிக்க கண்டத்தின் வடக்கு பகுதியில் அமைந்துள்ள கயானா உயர்நிலங்கள் எவற்றை கொண்டுள்ளன? சி ஆன்சர் நீர்வீழ்ச்சிகள். 40 அமேசான் வடிநிலப் பகுதியில் பூமத்திய ரேகை செல்வதால் அங்கு நிலவும் காலநிலை என்ன? பி ஆன்சர் வெப்ப காலநிலை. 45 தென் அமெரிக்காவில் உலகின் மிகப்பெரிய மற்றும் மிக நீளமான ஆறு எது? டி ஆன்சர் அமேசான் ஆறு தான். 6450 கிலோமீட்டர். 40 விலை உயர்ந்த கடினமான மரங்களாலான சீமை தேக்கு மற்றும் கருங்காலி எங்கு அதிகமாக காணப்படுகின்றன? பி ஆன்சர் தென் அமெரிக்கா. 47 கியூப்ராகோ என்ற மரத்தின் மற்றொரு பேர் என்ன? பி ஆன்சர் கோடாலி உடைப்பான் அப்படிங்கிறது மறு பேர். 48 சவானா புல்வெளி நிலத்தில் காணப்படும் தாவர வகை எது? டி ஆன்சர் உயரமான ஒழுங்கற்ற புற்கள் மற்றும் கருவேல மரங்கள். 49 உலகில் சோள உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியில் முதன்மை நாடாக விளங்குவது எது? சி ஆன்சர் அர்ஜென்டினா. 50 தென் அமெரிக்காவின் முக்கிய பணப்பயிர் எது? டி ஆன்சர் பருத்தி. ஓகே டீச்சர்ஸ், இன்றைய டெஸ்ட் கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்யூ.